யாருக்கு வக்கில்லையோ ஆழ்வதற்கு அவர்கள் அந்த கட்டிலில் இருக்க தேவையில்லை. எல்லாம் போராடி நீட்டை ஒழிச்சிருவீங்களா? ஒரே ஒரு சின்ன வரலாறு, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி பிடிக்கும்ல, அதனால சொல்றோம். தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீடியாவுக்கு முன்னாடி நின்று, ஏங்க நாங்க படத்துக்கு போறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? உங்களுக்கு வேணும்னா நீங்க போராடுங்க. டெல்லியில கேட்கறதும் தமிழ்நாடு கேட்கறதும் ஒன்னா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கறாங்க. யாரோ தூண்டி விட்டு போராட்டம் நடக்குதுன்றாங்க. பெருசா யாரும் எங்களை தூண்டல, ஒரு 3 பேர் சும்மா இருக்காம தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. ஒன்னு தந்தை பெரியார், இன்னொன்னு புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொன்னு காரல் மார்க்ஸ். நீங்க இங்க வந்து பார்த்தாலே தெரியும், அவங்க எங்களை சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. நாங்க சும்மா இருக்கோம் நினைச்சாலும் மடார்னு மண்டையில வந்து அடிச்சு, நாங்க போராடினாலதான் பொம்பளை பிள்ளை படிக்க வந்திருக்க, ஓடிப்போ போராட்டத்துக்குன்னு பெரியார் கேட்பாரு. நான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதினதுனாலதான் உங்க எல்லாருக்கும் உரிமை கிடைச்சிருக்கு. மரியாதையா சமத்துவத்துக்காக ஓடி போய் போராடுன்னு அம்பேத்கர் எங்களை வீட்டுல இருந்து துரத்தி விடுவாரு. எல்லாத்துக்கும் மேல கம்யூனிச பேர் இயக்கத்துல ஒரு இடத்தை உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்காங்க, போராடாம வீட்டுல எதுக்கு இருக்கேன்னு மார்க்ஸ் கேட்பாரு. இப்படி எல்லாரும் எங்களை கேட்டு 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 போராட்டத்தை தூண்டுவார்கள். போராட்டம் தொடரும் அப்படின்றத தயவு செய்து வேறு கட்சியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது ரொம்ப அரசியல் ஆக்குறாங்க ரொம்ப சுலபமாக. டெல்லி கேட்கறது சரியா, டெல்லி கேட்கறது ஃபேர் நீட்டா, தமிழ்நாடு கேட்கறது தப்பா. ஏங்க தமிழ்நாடு கேட்கறது தப்புன்னு கேட்டா, அவங்க ஃபேர் நீட் கேட்கறாங்க, நீங்க பேன் நீட் கேட்கறீங்களேன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, திருட வந்துட்டான், முதல் தெருவுக்கு முதல் வீட்டுக்கு வந்துட்டான், இன்னும் என் வீட்டுக்குள்ள வரலன்னு வட இந்தியா அமைதியா இருந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபேர் நீட்ன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, முதல் வீட்டுல திருடு வந்தப்பயே திருட்டு நீட்டா ஒழிக்கணும், பேன் நீட்னு கத்தணும். அடுத்த முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டே திருட்டுதான், நீட்டே திருட்டுதான். திரும்ப 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 சொல்லணும், நீட் என்பது தேர்வல்ல சூதாட்டம். யாரும் நீட் தேர்வுன்ற சொல்லை சொல்லாதீர்கள். நீட் சூதாட்டம் சூதாட்டம் சூதாட்டம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த சூதாட்டத்துல நல்ல சூதாட்டம் கெட்ட சூதாட்டம் இருக்கா? திருட்டுல ஃபேர் பேட்னு இருக்கா? திருட்ட ஒழிக்கணும்னு போராடக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னா நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம். அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, இவ்வளவு நாள் தமிழ்நாடு அமைதியா இருந்துச்சு, மே 4க்கு பிறகு உயிர் தெழுந்த கூட்டம் நம்மளை பார்த்து கேக்குது. அன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுது, ஓ தமிழ்நாட்டுல பஸ் பாஸ் இருக்கா, தமிழ்நாட்டுல பஸ் ஓடுதா, தமிழ்நாட்டுல தெரு இருக்கா, தமிழ்நாட்டுல ரோடு இருக்கா, தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர் இருக்காரான்னு மே 4க்கு பிறகு உயிர் தெழுந்த உங்களுக்கு எங்களை கேட்பதற்கு தார்மீகம் கிடையாது. எந்த உணர்வோடு நாங்க பேசுறோம்னா, இங்க திராவிட மாணவர் கழக தோழர்களோடு நாங்க வந்திருக்கோம். 2017 அனிதா என்ற அந்த அறிவு செல்வம் மறைவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பேரணி போன கூட்டம், கருப்பு சட்டையும் எங்களோடு இணைந்து நின்ற சிவப்பும் தான் இந்த மண்ணில் பைக் ராலி போனாங்க. 2024 போனோம். இப்ப திரும்ப ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2 எங்களை போன்றவர்கள் இருசக்கர வாகன பேரணி தமிழ்நாடு முழுசும் போய் என்ன தெரியுமா கேட்க போறோம்? ஆள்வதற்கு வக்கில்லை என்றால் மோடியும் ராஜினாமா செய்தால் தப்பில்லை என்பதை தான் கேட்க போகிறோம். நேற்றைக்கு முதல் நாள் சன் நியூஸ்ல ஒருத்தர் கேட்கிறாரு, விட்டா நீங்க தர்மேந்திர பிரதானுக்கு அடுத்து மோடியை பதவி விலக சொல்லுவீங்க போலன்னு. யாருக்கு வக்கில்லையோ ஆள்வதற்கு அவர்கள் அந்த கட்டிலில் இருக்க தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய முழக்கமாக இருக்கும். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே எதுக்கு வந்திருக்கோம் தெரிஞ்சு வந்த கூட்டம். இதை வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தோடு இணைச்சு பார்க்குறாங்க. நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் அப்படி பார்க்கல. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு போனோன்னு தெரியாம போன மாஸ் சைக்காலஜி அது. இங்க அப்படி கிடையாது. நீங்க தரன்னு இழுத்துட்டு வந்தாலும் நம்மோடு இருக்க நண்பர்களை நீட்டுக்கு எதிராக நம்ம கூட்டிட்டு வர முடியாது. புரிஞ்சா மட்டும்தான் நீட் எதிர்ப்பு களத்தில் வந்து நிற்க முடியும். உணர்விருந்தால் மட்டும்தான் நீட் எதிர்ப்பு களத்தில் நிற்க முடியும். இப்ப நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எல்லாம் போராடி நீட்டை ஒழிச்சிருவீங்களா? 10 வருஷம் ஆயிடுச்சு, 2017 வந்துச்சு, சும்மா உட்காந்து கத்துறீங்களான்றாங்க. ஒரே ஒரு சின்ன வரலாறு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி பிடிக்கும்ல, அதனால சொல்றோம். சின்ன ஸ்டோரி தான். 23 வருஷம் போராடி தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வை விரட்டிய கூட்டம் நம்மளுடைய தாத்தன் பாட்டன் பாட்டிகளோட கூட்டம். ஏன்னா சும்மா தாத்தா பாட்டன் சொல்லிட்டு இருக்கோம், இங்க பெண்கள் தான் அதிகமா இருக்கும். நம்ம பாட்டியும் போராடி இருக்காங்க, பெண்களுக்கு அந்த வரலாறு இருக்கிறது.
இரண்டாவது, குலக்கல்வி திட்டத்தை விரட்டிய கூட்டம் தமிழ்நாட்டுடைய கூட்டம், இந்தியை விரட்டிய கூட்டம் தமிழ்நாட்டுடைய கூட்டம், இடஒதுக்கீடு வேணும்னு போராடின கூட்டம் நம்ம கூட்டம். இன்னைக்கு நீட்டை ஒழிப்போம்னு சொல்றோம். ஜந்தர் மந்தருக்கு எதிராக இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இல்லை, எங்கள் சகோதரர்களோடு தான் இருக்கிறோம். எந்த இடத்துல எங்கள் சகோதரர்களோடு இருக்கிறோம்னா, குறைந்தபட்சம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு கேக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு என்னன்னா, இருக்கிறதுலயே பெரிய சங்கி தான் அங்க அமைச்சராக முடியும். அப்ப இந்த சங்கி போய் இதை விட பெரிய சங்கி வந்துட்டா இன்னும் ஆபத்து என்கிற போது நம்முடைய முழு மூச்சாக பிஜேபி என்ற கட்சியை அரசியல் தளத்திலிருந்து தேர்தல் தளத்திலிருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் இறுதி இலக்காக இருக்கும். எப்போதும் திராவிடர் கழகம் மாணவர் போராட்டத்தில் உங்களோடு தோளோடு தோள் நிற்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். பேன் மீட் என்பதுதான் தமிழ்நாட்டின் நிரந்தர முழக்கம். பாசிச பிஜேபி ஒழிக, மோடி என்ற சர்வாதிகாரியினுடைய காவல்துறை அடக்குமுறைக்கு தமிழ்நாடு அஞ்சாது. தமிழ்நாட்டில் நீங்கள் போலீஸ் புருட்டாலிட்டிய RSS மனநிலையோடு காட்டினால் இந்த கூட்டம் அதற்கு அஞ்சாது என்பதை காவல்துறை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.